பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையில் சில முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்காக தான் அனுப்புறது ரொம்ப. அதனால் தேவனுடைய வசனங்களை அசட்டை பண்ணாங்க. எல்லாருக்கும் போகணும். தேவ வசனங்கள் வார்த்தைகள் எல்லாருக்கும் போகணும். எல்லாரும் படித்து எல்லாரும் வசனத்தை படித்து ஆண்டோடுக்கு பெரிய பிரயோஜனமான பாத்திரமாக மாற்றப்படணும். அது யாராக இருந்தாலும் சரி, அந்நியராக இருந்தாலும் சரி, புரஜாதியாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து என்ன செய்யணும்? அவங்க நினைக்கணும். அதுதான் முக்கியமானது இல்லையா? அது உலகத்தில் இருக்கிற ஒரே கடவுள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உயிருள்ள தேவன். மற்றவங்களாம் இறந்துட்டாங்க. அதனால் தேவன் உயிரோடு இருக்கிறாரு. நம்ம பட்சத்தில் இருக்கிறார். நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாரு. யோசிக்காதீங்க, விசுவாசிங்க. அப்போ விசுவாசியே நான் சிஷியரை சொல்லியிருக்கிறார். நம்ம சிஷியராக மாற்ற பண்ணணும். நமக்கு எல்லா பவரும் கொடுத்துருக்குறாரு. சிஷியரான தகுதியும் கொடுத்துருக்குறாரு. புத்திர சுவிகாரத்தை கொடுத்துருக்குறாரு. நம்ம இதுவரையும் படிச்சிருக்கிறோம். நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துருக்குறோம். இனிமேல் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாத்திரன் யார்? நம்ம பாத்திரன் யார்? பாத்திரன் எதுக்கு பாத்திரன்? அதை பற்றி பார்ப்போம், அந்த டாபிக். ஓகேவா? ஸ்துதிக்கு பாத்திரர் 2 சாமுவேல் 22:4, சங்கீதம் 18:3, வெளிப்படுத்தல் 5:12 சொல்லப்பட்டிருக்குது. வெண் வஸ்திரம் தரிக்க பாத்திரர், வெளிப்படுத்தல் 3:4. வல்லமையும் கனமும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், வெளிப்படுத்தல் 5:12. அடுத்தது மறுமை அடைய பாத்திரர், மறுமை அடைய பாத்திரர், லூக்கா 20:35. மனுஷகுமாரனுக்கு முன் நிற்க பாத்திரன், லூக்கா 21:36. மனுஷகுமாரன் முன்னே நிற்கிறதுக்கு என்ன வேணும்? பாத்திரமாக இருக்கணும். அதுதான் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர், வெளிப்படுத்தல் 4:11. தேவ ராஜ்யத்துக்கு பாத்திரன். தேவ ராஜ்யத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? பாத்திரமாக இருக்கணும். 2 தெசலோனிக்கர் 1:5. தேவ தயவுக்கு பாத்திரன். தேவ தயவுக்கு என்ன செய்யணுமோ? பாத்திரனாக இருக்கணும். ஆதியாகமம் 32:10, 3 யோவான் 6 சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? அதே மாதிரி தயவு செய்வதற்கு பாத்திரன். மற்றவர்கள் நம்ம தயவு செய்வதற்கு என்ன செய்யணும்? பாத்திரமாக இருக்கணும். லூக்கா 7:4-7 சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் படித்து பாருங்கள். பசங்க சமாதானத்தை பாத்திரன், சமாதான பாத்திரன், லூக்கா 10:6. கர்த்தருக்கு பாத்திரன், கர்த்தருக்கு பாத்திரன், கொலோசியர் 1:10. கனத்துக்கு பாத்திரன், 1 தீமோத்தேயு 6:1. இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரன், 1 தீமோத்தேயு 5:17. அழைப்புக்கு பாத்திரன், எபேசியர் 4:1, 1 தெசலோனிக்கர் 2:11, 2 தெசலோனிக்கர் 1:12. அவமானப்பட பாத்திரர், அப்போஸ்தலர் 5:41. அதிக மகிமைக்கே பாத்திரர், எபிரேயர் 3:3. அதிக மகிமைக்கு பாத்திரர் பார்த்தீங்களா? எபிரேயர் 3:3. இதெல்லாம் எதுக்கு பாத்திரன்ட்டு இந்த ஒரு டாபிக் போட்டிருக்கிறோம். இதை நீங்கள் படித்து பாருங்கள். நல்லா விளக்கமாக படிங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வசனத்தை படித்து எதுக்கு கனத்துக்கு பாத்திரன், இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரன், அழைப்புக்கு பாத்திரன், அவமானப்பட பாத்திரர், அதிக மகிமைக்கு பாத்திரர் என்னதுன்னு சொல்லிட்டு படித்து பாருங்கள். அதை போல் நம்ம நடக்கணும். வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடக்கணும். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? உகந்தவர்களாக ஜீவிக்கணும். கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நம்ம இருக்கணும், மாற்றப்படணும். நம்ம வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான். அது இருந்தாலும் இறந்தாலும் கர்த்தருக்காக இருக்கணும். கர்த்தருக்காக மகிமையாக இருக்கணும். கர்த்தருக்காக ஜீவனை விடணும். அதுதான் முக்கியமானது. சரிங்களா? கர்த்தருக்காக மாத்திரம் நம்ம வாழ்ந்தால் போதும். மனுஷனுக்கு நம்ம அடிமை கிடையாது, தேவனுக்கு தான் அடிமை. ஆத்துமா கொள்கிறவர்களுக்கு நம்ம பயப்படணும். சரீரத்தை கொள்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. தேவனுடைய வழியில் நடக்கணும். இரட்டிப்பான சந்தோஷத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரை கனம் பண்ணணும். அவருக்கு பாத்திரமாக நம்ம ஜீவிக்கணும். இயேசு மாத்திரம் நம்மளுக்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு அனுப்புங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், உபதேசம் பண்ணணும், சொல்லணும், அட்வைஸ் பண்ணணும். அட்வைஸ் கூட எடுத்துக்கலன்னா நம்ம விட்டுடலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். கர்த்தர் சொல்கிறாரு, நம்ம சொல்கிறோம். விதையை போடுன்றாரு, நம்ம போடுறோம். விதை விதைக்கிறவர் யார்? அவர். நம்ம விதைக்கிறோம், அவர் என்ன செய்வார்? விளை செய்கிறவர் கர்த்தர். அதனால் நம்ம என்ன செய்யணும்? தண்ணீர் மேல் போடுங்க, அப்போதே நம்ம ஒரு பலனை காண்போம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம என்ன செய்வோம்? ஆகாரத்தை போடுவோம், வசனத்தை விதைப்போம். ஆண்டவர் செய்வார். அறுக்க செய்ய 60, 100 அப்படி 100 செய்வார்.
நம்மளை அறுக்கிறதுக்கு பலன் தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.